சண்டே போடுறது இல்லைன்னா அதெல்லாம் பொய். ஆக்சுவலி கண்டிப்பாக வந்து இருக்கும், பட் எல்லாம் சின்ன 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 சண்டைகள் தான். அப்படியே அந்த நிமிஷத்துலேயே யாரோ ஒருத்தர் சிரிச்சிருவோம் வேற, நாங்கள் சீரியஸாக சண்டை போட்டுட்டு இருக்கிறது. ஸோ அது இருக்கும். அந்த அப்படி பெருசாக ஞாபகம் வச்சு தேதி குறிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து வந்து தேவையும் கிடையாது. என்னன்னா யார் ஃபர்ஸ்ட் வந்து சாரி கேட்டுருவா? நான் தான். எனக்கு வந்து அந்த அன்செட்லிங்கா அந்த இது அதாவது என்ன சொல்றது, ஆங்கிரியா தூங்க போகக்கூடாது எனக்கு. அந்த அன்னைக்கே வந்து சால்வ் பண்ணிடணும். மேக்ஸிமம் அதுக்கு அடுத்த நாளாவது அந்த சண்டையை வந்து எனக்கு அது எனக்கு ரொம்ப எனக்கு சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறது அதெல்லாம் என்னால் வந்து தாங்கவே முடியாது. ஸோ அதனால எனக்கு சரி யார் சாரி கேட்டால் என்ன சண்டையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான். ஸோ நான் தான் சாரி கேட்பேன் ஃபர்ஸ்ட். ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இது. அவர் கொடுத்த வெரி ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அது வந்து எனக்கு இன்னுமே வச்சிருக்கேன். ஓகே. அது வந்து 2 டால்ஸ், ஒரு டெடி பேர், அதுக்குள்ள ஒரு ரேபிட் மாதிரி இருக்கும். அது கை அமுக்கினா 3 times ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லும். எப்போ கொடுத்தாங்க? நாங்கள் ஸ்கூல் படிக்கிறச்சு. ஸோ அது வந்து அது மாதிரி அதே மாதிரி அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த ரோஸ் பொக்கே ஒன்றுமே வச்சுருக்கேன். அதெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. வெறும் இதுதான் என்ன சொல்கிறது, ட்ரைடு ஃப்ளவர் அண்ட் ஸ்டெம் தான் இருக்கும். பட் ஆனால் அது அந்த மாதிரி நான் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி லைக் மெமரபிள் திங்ஸ் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு, இந்த ஃபர்ஸ்ட் பொக்கே, ஃபர்ஸ்ட் எவர் டைம் அவங்க வந்து அவங்க ஆடியோ லான்ச்சுக்கு நான் போகல அப்போ, ஏன்னா எங்களை பற்றி யாருக்கும் தெரியாது. ஸோ வெயில் ஆடியோ லான்ச்சோட இன்வைட்டு அதெல்லாம் வந்து இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். எடுத்து பார்க்க செம்மையா இருக்கும்ல. கண்டிப்பா. நான் இன்ஃபேக்ட் எனக்கு அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஈவன் யூனோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி புக் ஆஃப் ஃபர்ஸ்ட்னு ஒரு புக்கே வச்சிருக்கேன் நான். அதில் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஒன் சாங் ஜிவி டெடிகேட்டட் ஃபார் யூ. 3 ஆல்பம்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த 3 ஆல்பம்ஸும் எனக்கு ஒரு சீடியாக பர்ன் பண்ணிட்டு இருந்தார். வெயில், இது ஓரம் போ, அதுக்கப்புறம் இன்னொரு படம், அது இன்னும் அது இப்போ டைட்டிலும் கன்ஃபார்ம் ஆகல, இன்னும் வெளியிலையும் வரல. ஸோ அப்போ அந்த மிச்ச 2 படத்தில் வந்து 2 பாட்டு, முருகுதே மருகுதேவும் ஓரம் போல் வந்து இது என்ன மாயம். ஸோ அந்த பாட்டு சொன்னார், இதெல்லாம் நான் வந்து ஒன்றை நினச்சி தான் கம்போஸ் பண்ணேன், உனக்காக தான் டெடிகேட் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ நீங்கள் கேட்டிங்க அதை வச்சு வரான்னு எனக்கு தெரியாது. அவைக்கு சொன்னேன் அதெல்லாம் அறியாத வயசாக ஏதோ சொன்னேன், எல்லாம் நம்பிட்டியான்னு கேட்பாரு. சூப்பருங்க. யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன், உன் காதலில் கரைகின்றவன், உன் பார்வையில் உரைகின்றவன், உன் பாதையில் நிழலாகவே வருகின்றவன், என் கோடையில் மழையானவன், என் வாடையில் வெயிலானவன், கஞ்சாடையில் என் தேவையை அறிவானிவன், பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா, பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா, இருளில் கண்ணீரும் எதற்கு மடியில் கண்மூடவா, அழகே இந்த சோகம் எதற்கு நானும் தாயும் அல்லவா, உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ள வரை நான் உன்னடி